இயக்குனர் ஏஆர் முருதாஸ் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல கத்தி காயின் ஃபைட்டை ஸ்டேஜ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பேசியிருக்காரு. அதாவது தமிழ் சினிமாவில் பெஸ்ட் 10 ஃபைட்ஸ்னு எடுத்துக்கிட்டா அதுல கத்தியோட காயின் ஃபைட்டு கண்டிப்பா வரும். அதை மிஞ்சுற அளவுக்கு ஒரு ஃபைட்டை இது வரைக்கும் யாராலையுமே அதுக்கப்புறம் கொடுக்க முடியலன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ அந்த ஐகானிக் காயின் ஃபைட்டை எப்படி ஸ்டேஜ் பண்ணீங்க அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு, அந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா தளபதி ஒரு 50 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 50 பேரை ஒருத்தன் அடிக்கிறான்னு சொன்னா ஆடியன்ஸ் நம்பவே மாட்டாங்க. அண்ட் நம்பரை குறிப்பிடாம 50க்கும் மேற்பட்டவரை அடிச்சா கூட ஆடியன்ஸ் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. பட் 50 பேர்னு சொல்லிட்டு நம்பர் மென்ஷன் பண்ணிட்டதால அதுக்கு கன்வின்சிங்கா ஒன்று பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதனாலதான் கரண்ட் ஆஃப் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அண்ட் அதுக்கு ஏதாவது சிக்னல் வேணும்னு சொல்லிட்டு தான் காயினை சூஸ் பண்ணோம். அண்ட் சடனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு 5-6 சில்லற நார்மலா இருக்கலாம், பட் நிறைய காயின் போடுற மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சாதான் அதுக்கு முன்னாடி சீன்ல விவசாயிகள் உழைச்ச அவங்களோட சில்லறைகளை தளபதி கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பேன். ஸோ அது வரைக்குமே அந்த காயின் கொடுக்குற மாதிரியான மேட்ரு இல்லை, இதுக்காக தான் அந்த மாதிரி காயினே கொடுக்க வச்சோம். அண்ட் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபைட்டை ஒரு கோஸ்ட் ஃபைட் மாதிரி தான் ட்ரீட்டே பண்ணோம். அதாவது ஒரு இருட்டான பங்களா, அதுக்குள்ள ஒருத்தன் எங்க இருக்கானே தெரியாம பேய் மாதிரி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஸ்ட் ஃபைட் ட்ரீட்மெண்ட்ல தான் அதை பண்ணோம். அதனால தான் அந்த ஃபைட் எண்ட்ல கூட பேய் மாதிரி இருக்காண்டா அப்படின்ற மாதிரி கூட டைலாக் வரும். ஆனா அந்த ஃபைட்டை ஷூட் பண்றதுக்கு பின்னாடி ஒரு 50 பேர் ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுல கேமராமேனோட பங்கு மிகப்பெரியது. அதே மாதிரி லைட் போடுற ஆபரேட்டர் முத கொண்டு எல்லாருமே கரெக்டா பண்ணாங்க. அண்ட் அந்த ஃபைட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கேமராமேன் அனிருத், நானு, ஃபைட் மாஸ்டர்னு எல்லாமே அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் பண்ணோம். ஸோ அது அந்த அளவுக்கு வந்ததுக்கான காரணம் ஒரு டீம் எஃபோர்ட் தான் அப்படின்ற மாதிரி கத்தி காயின் ஃபைட்டை ஸ்டேஜ் பண்ணது பத்தி அப்படியே ரசிச்சு பேசியிருக்காரு. அண்ட் தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் படம் பண்ண விரும்புகிற இயக்குநர்களுக்கு கத்தி காயின் ஃபைட் எப்பயுமே ஒரு பெஞ்ச் மார்க். அண்ட் கத்தி படத்துல காயின் ஃபைட் மட்டும் இல்லை, எல்லா ஃபைட்டுமே சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும். அந்த இன்டர்வியூ எடுக்க வர கேர்ள்ஸ் கிட்ட ஃபைட் பண்றதா இருக்கட்டும், தென் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல நடக்கிற இன்னொரு ஃபைட்டா இருக்கட்டும், பயங்கரமான ஒரு மேஜிக் ஒர்க் ஆயிருக்கும். அண்ட் அந்த கத்தி படத்துல ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ண அதே அனலரசு மாஸ்டர் அவர்கள் தான் இப்போ ஜனநாயகன்லயும் ஒர்க் பண்றாரு. பட் காயின் ஃபைட் மாதிரி ஒன்னு அமையணும்னா இயக்குனரோட கையிலயும் அது இருக்கு. ஏன்னா அனலரசு மாஸ்டர் கத்திக்கு அப்புறம் திரும்ப தளபதியோட ஒர்க் பண்ணிருக்காரு. பட் ஆனா ரைட்டிங்ல அந்த மாதிரி இல்லாததால அந்த அளவுக்கான ஃபைட்டை கொடுக்க முடியல. ஸோ ஹெச்இனோத் அவர்களுக்கு தீரன் படத்துல ரைட்டிங்லயே ஃபைட் பயங்கரமா அமைஞ்ச மாதிரி ஜனநாயகன்லயும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா செம்மையான ஃபைட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைட்டாவது அமைதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கத்தி காயின் ஃபைட் உங்களுக்கு எவ்வளவு ஃபேவரட்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.